ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். வழக்கமாக ட்ராப்பில் ஓடிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் எங்கள் சென்னையில் என்ன போயிட்டுருக்குன்னு. செம்ம மழைன்னா செம்ம மழை. கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இல்லை, அதுக்கு மேலே தான் இருக்கும். ஃபுல்லாகவே மழை தான். அது எனக்கு கொஞ்சம் நேரம் நிற்க மாட்டேங்குது, கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்கு. ஏதோ இன்றைக்கி தான் தேதி என்ன பார்த்தீங்கன்னா December 4ங்க. December 4 வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி தான் காலையில் எழுந்திரிச்சிட்டு வானத்தை பார்த்தே கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு, நிலாவும் தெரிஞ்சிச்சு. அதான் அப்படியே கேமரா மாட்டி கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி மழை பெய்யாதுன்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான். அது இல்லாமல் மழை பெஞ்சாலும் நான் ரேப்பிட ஓட்டிகிட்டு தான் இருந்தேன், ரெயின் கோட்லாம் போட்டுட்டு. ஆனால் நேற்றுக்கு புதுங்கிழமைங்க, நேற்றே ஓட்டல. அதுக்கு முன்னாடி 2 நாள் ஓட்டினேன். ஆர்டர் ஃப்ளோ அப்படியே ஆர்டர் ஃப்ளோ இருந்துச்சு. மேபி மழை இந்த கேப்டன்ஸ் பாதி ஒரு ஓட்டாங்கன்னு தெரில. ஆர்டர் ஃப்ளோலாம் பக்காவாக இருந்துச்சுங்க. இப்போது எப்படி சொல்லுக்கு, இப்போ நார்மலாகிட்டு ஒரு 2000-2500 ஏர்ன் பண்ணணும்னா எப்படி ஈவினிங் வரையலாம் ஆகும்ல. நான் காலையில் இதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்லாம் எடுப்பேன். ஒரு 2000-2500 நிற்கிடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் ஓட்டி பரவாயில்ல, ஒரு 2 நாளைக்கு தரமாகவே ஏர்ன் பண்ணேன். அது ஏன்னா இது மாதம் ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, அதனால் மேபி இருக்கலாம். ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு. அப்படி அது இல்லாமல் பகலில் ஓட்டுறதெல்லாம் அந்த ரெயின் டைம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இது வேறு போட்டிருந்தேன் சர்ஜி. ஸோ அதனால் நார்மலாகிட்டு வர ஃபேரோடையும் கொஞ்சம் அமௌண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படி வெறுத்தனமாட்டு ஓட்டினேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு அந்த மலையாட்டு இருக்க வரையும் நம்ம நார்மலாக இருந்தாலே ஓகே தான். ஏன்னா மலையாட்டு இருந்தால் கொஞ்சம் ஓட்டுறது கடுப்பாட்டுருங்க. ஏன்னா ரெயின் கோட் போட்டிருக்கணும், மொபைலுக்கு ஒரு பவுச்சு போட்டிருக்கணும். அது போட்டிருந்தா டச் ஒர்க் ஆகாது. எனக்கு அந்த டச் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இப்போது அதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அடி வாங்கிருச்சு. இப்போ எனக்கு பெர்ஃபார்மன்ஸு எவ்வளோ இருக்குன்னா, பெர்ஃபார்மன்ஸு 20க்கு 13 தான் இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கோயம்பேட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இது வெயிட் பண்ணும்போது ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன், அந்த கவரில் போட்டு வச்சுருப்பேன். ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. எல்லாமே மேபி சின்ன ஆர்டர் தான் இருக்கும். இருந்தாலும் ஆர்டர் ஃப்ளோங்க. நான் அப்போது நான் ஆர்டர் ஃப்ளோ அவ்வளோ இருக்கும்போது ஒரு சில ஆர்டரில் நான் கட் பண்ணி விடுவேன். அதை பார்த்தாச்சுன்னா இது அப்படி. அது நமக்கு இந்த ஊபர் ரேப்பில் எதனா ஒன்று பண்ணி வச்சுருக்கானு தெரில. எப்படின்னா ஊபரில் நம்ம ரிஜெக்ட் பண்ணுற பட்டனும் இது ரேப்பிடில் நம்ம அப்செட் பண்ணுற பட்டனும் கிட்ட சேமாக தான் இருக்கும். அதாவது ஒரே லொக்கேஷனில் வர மாதிரி. அதுதான் ஊபரில் ரைடை ரிஜெக்ட் பண்ணும்போது அது டக்குன்னு ரிஜெக்ட் ஆகிடும் ஆல்ரெடி. ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணும்போது ரேப்பிடில் வர இன்னொரு ஆர்டர் எனக்கு அப்செட் ஆகிடும். அப்படியே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆர்டர் தான் நானே கேன்சல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4-5 ஆர்டர் கேன்சல் பண்ணேன். அதிலே வச்சு இறங்கிடுச்சு பர்ஃபார்மன்ஸு. அது இல்லாமல் இந்த 2 நாள் அவ்வளோ வேறு யாரும் ஓட்டில் பார்த்தீங்களா, இந்த ஹிந்திக்காரனுங்களுக்கு நான் தான் கிடச்ச போல இருக்குது. அந்த ஃபேக் ஆர்டரை போட்டு என்ன சாவடிச்சானுங்க. அதில் 1-2 ஆர்டர் நானே கேன்சல் பண்ணேன். இவனுங்களெல்லாம் என்ன பண்ணாலும் திருப்பி வந்துட்டுருக்கானுங்க. தாம்பரம் சானிட்டோரியம் வாய்ப்பே இல்லைப்பா, அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ அப்படி ஒரு சில ஆர்டர்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ கூட நான் வீட்டில் ஆன் பண்ணேன், அப்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு. எங்கேன்னா, அதாவது நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணேன், கிளம்பும்போது ஸ்டார்ட் பண்ணலை, வீட்டில் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு 1.something கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு 1.8 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணணும் ஒன்று. நான் அதை அப்செட் பண்ணலை, ஏன்னா நான் ரெடியாகவே இல்லை. அதெல்லாம் அதை பிக்கப் பண்ண போகணுன்னா ஃபாஸ்ட்டாக ரெடியாகி ஓடணும். அப்படி ஓடுற அளவுக்கு அந்த ஆர்டர் ஒர்த்து இல்லை. ஸோ அதனால தான் அது எடுக்கலை. ஓகே, இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தாம்பரம் வந்துட்டேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4:27 ஆகுதுங்க. 4 மணி அங்கே கிளம்புறேன். இங்கே வர்றதுக்கே 1/2 hour ஆயிடுது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை காய்ச்சி. நான் அது ஆர்டர் எடுத்துகிட்டு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதான் பிக்கப் பண்ண வந்தேன். பார்த்தாச்சு நான் கஸ்டமரை காணல, நிற்கிறான் இங்கே, பட் யாரும் தெரில. கால் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். அவர் அங்கே நிற்காரு. ஃப்ளேவர் கிட்டேன்னு சொன்னார், அதான் இங்கே வந்துட்டேன். பார்த்தாச்சுன்னா அவர் அங்கே பின்னாடி நிற்கார். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓடிபி ப்ரோ 0976. ஓகே, போலாமா ப்ரோ? ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே 24 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் எனக்கு ஆர்டர் வரும்போது 30 சம்திங் இருந்துச்சு வந்துச்சு. ஆனால் இப்போது ஏதோ ஷார்ட்கட்டில் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அமௌண்ட் தான் எவ்வளோ வந்துருக்குன்னு தெரியலையே ப்ரோ. அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 480. ரவுண்டாக 500 பண்ணிடுறீங்களா? ஓகே டன். ஓகே கைஸ், நம்ம அமௌண்ட்டு பேசியாச்சு. 480 வந்திருக்கு. நம்ம 500 கேட்டோம், பிரச்சனை இல்லை. 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கு, அதெல்லாம் தப்பு இல்லையே.
ஆனால் அந்த ரேப்பிடோ அடிக்கடி சம்பவம் பண்ணதில்லை. எனக்கு 25 கிலோமீட்டருக்கு 24 கிலோமீட்டர் இருக்குது. அமௌண்ட் எவ்வளோ வரும் நார்மலாக வந்துச்சுன்னா? ஒரு 400 இல்லை 400 அதுக்குள்ளாடி தான் வரும். சம்டைம் அமௌண்ட் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. எனக்கு ஏன் நான் வரும்போது சொன்னேன் இல்லை 30 கிலோமீட்டர் மேலே காமிச்சுன்னேன். அந்த இதுதான் கால்குலேஷன் எடுத்துருக்கோம். பார்த்தா இப்போ ஷார்ட்கட்டில் காமிக்குது தெரில. ஓகே நமக்கு லாபம் தான். ஆனால் இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் இருக்குது. ஆனால் போகிற லொக்கேஷன் சரியில்லை. எங்கள் ட்ராப் பார்த்தீங்கன்னா நாவலூர் இருக்குல்ல, கேளாம்பாக்கம் சைடு. ஸோ அங்கே தான் ட்ராப்பு. அங்கே முடிச்ச அப்புறம் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். தெரில, பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா அங்கே மூவ் ஆகி சோழிங்கநல்லூரில் இருக்குல்ல, அங்கே வந்தாலும் ஆர்டர் கிடைக்காது. ஏன்னா நான் இங்கே இருக்கும்போது சோழிங்கநல்லூரில் ஆர்டர் வந்துச்சு, நான் எடுக்கலை. பார்ப்போம், அங்கே மூவ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இங்கே துறப்பாக்கம் வரைக்கும் சும்மா தான் வரணும். எப்படியும் அதில் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஜிபேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடம் நமக்கு 477 வந்துச்சு. ஆனால் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்ட மாதிரி 500 பே பண்ணிட்டாங்க. சிறுசேரி. ஐயோ வேணாமே. ஆர்டர் ஃப்ளோ இருக்குப்பா. ஆனால் 2 ஆர்டர், ஆனால் 2மே தேவையில்லாத ஆர்டர். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரைடு பிக்கப் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். இது எங்கேன்னா இங்கேருந்து இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சோழிங்கநல்லூர்கிட்ட இருக்கேன். இங்கேருந்து துறப்பக்கத்துக்கு ஒரு ரைடு வந்துச்சு, பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அந்த பைப்பில் சரியில்லைங்க. கையை பார்த்தீங்களா? அடே ஓகே. உடைக்க பாரு. சரி, நான் எல்லாம் மோஸ்ட்லி நைட்டில் ஓட்டாது இதுதான். நைட்லலாம் ஓட்டுறேன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு வாரத்தை 4-5 அட்டாக் நடக்கும். இதை மாதிரி வானவில் அட்டாக்கு. இதோ ஒரு வானவில் தான். நான் என்ன கை வச்சிருந்தாலும் சொல்லிட்டேன், கை வைக்காத எடுத்துருந்தேன். கடுப்பாவது மயிலாட். காலில் ஓட்ட வந்தாலும் பிரச்சனையா? இவனே எல்லாம் என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணி விடணும். அதில் ஒரு டைமில் ஃபுல்லாக நைட்டு தான் ஓட்டிகிட்ருப்பேன். அது இப்போ ஓட்டாத காரணம் என்னென்னா இதை மாதிரி தான் சில சம்பவங்கள் வரும். அது இல்லாமல் இந்த குடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதை மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் சரி ஓகே நைட்டு வேணாம் பகலில் ஓட்டலான்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டிகிட்ருக்கேன். பார்த்தாச்சுன்னா பகல்லையும் ஓட மாட்டேங்கிறானுங்க வைக்காபால்ஸ். சரி கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. இங்கே நான் துறப்பாக்கம் கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தான். இங்கே பக்கத்தில் தான் ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு. ஆனால் ஒரு தாமரை வந்துச்சுங்க, என்னால் எடுக்க முடியல. அது எப்படின்னா கரெக்டாக ரேப்பிடோவில் ஆர்டர் இருந்துச்சு, ஊபரில் ஆர்டர் இருந்துச்சு. ஊபரில் வந்து முன்னாடி தான் இருக்குது அந்த ஆர்டரு. நான் பேக்கில் அந்த ரேப்பிடோ கிளிக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அது வரல. அது எப்படின்னா நான் ஊபரை நம்ம ரிஜெக்ட் பண்ண அப்புறம் தான் அதை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அது பேக்கில் இந்த ஊபர் ஃப்ரெண்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது எடுக்க முடியல, ஆட்கள் தூக்கிட்டாங்க. ஆனால் அது கிடச்சிருந்து நான் வேறு லெவலில் இருந்திருக்கும். தாம்பரத்தில் போயிருக்கலாம், மறுபடியும் ஒரு பெரிய ரைடு தூக்கியிருக்கலாம். சரி பரவாயில்ல, இப்போ இந்த ஒரு ஆர்டர் கிடச்சி இப்போ அதான் பிக்கப் நான் போயிட்டுருக்கேன். கைஸ் அவ்வளோதான் கைஸ். என்னடா இதுவரையும் மழையை காணோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இவ்வளோ தான் ஒரு சைடு வருது. லைட்டாக சாரில் அடிக்குது. ஆனால் ஹெவியாக பெய்யுமானு தெரில, பார்ப்போம். கைஸ் கஸ்டமரை பார்த்துட்டோம். ஆனால் அவங்க போட்டு லொக்கேஷன் அங்கே பின்னாடி இருக்கு. ஆனால் கஸ்டமர் இங்கே நிற்கிறாங்க. ஓ கரெக்டாக மேப்பில் பார்த்துட்ருக்காங்க அவங்களே. 9264 9264 உட்காருங்க. போலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 14 கிலோமீட்டர் காமிக்குது. 14 கிலோமீட்டர் 26 மினிட்ஸ். ஓகே சேம். அதுவும் தாம்பரம் வந்துச்சுன்னு இல்லை, அதுவும் இதே மாதிரி தான் 14-15 தான் இருந்துச்சு. கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே கத்திப்பாறை கிட்ட தான் இருக்கேன். கத்திப்பாறை பிரிட்ஜு கீழே தான் இருக்கேன். கரெக்டாக நம்ம அந்த ரைடு பிக்கப் பண்ணிட்டு வந்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க அங்கே ட்ராப் பண்ணேன். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் ட்ராப் பண்ணிட்டு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா இப்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது எங்கேனா நான் வெயிட் பண்ணி நேரே ஆப்போசிட்டில் தூக்கி போட்டேன். எல்லாமே இப்படி தான் வருது. அப்புறம் இங்கே வந்து யூட்டன் போட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் இப்போ பிக்கப் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம்.
கஸ்டமர் இங்கேருந்து தான் புக் பண்ணாங்க. நான் அங்கேருந்தே கால் பண்ணி பார்த்தேன், அவங்க அட்டன் பண்ணல, மெசேஜில் மட்டும் தான் ரிப்ளை பண்ணாங்க. யாருன்னு தெரில. ஓடிபி உட்காருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது எங்கள் ட்ராப் பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரம் மெப்ஸிக்கிட்ட ட்ராப்பு. ஒரு 15 கிலோமீட்டர் காமிக்குது. 15 கிலோமீட்டர் 26 நிமிஷம் ஆகும். ஓகே. போன ரைடு பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ஒரு 14 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அவங்கள ட்ராப் பண்ணேன். அமௌண்ட் ஒரு 158 வந்துச்சு. கஸ்டமர் 170 பே பண்ணிட்டாங்க. அது முடிச்சுட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மழை பெஞ்சு, ஆனால் சர்ஜி வரலாங்க. ஏன்னா மழை பெஞ்சு இப்போ வெயில் அடிக்குது. ஸோ அதனால தான் போடல. ஆனால் இந்த மழை பெய்யதான் இனி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த மாதம் ஃபுல்லாகவே இனி மழை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி இப்படி, அதாவது மழை பெய்யும் வெயில் அடிக்கும், மழை பெய்யும் வெயில் அடிக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். எப்படி தான் வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரில. நான் இப்போ வேறு கேமரா லைட்டாக நனைஞ்சிச்சு. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இல்லை, அப்போ கூட லைட்டாக நனைஞ்சிச்சு. ஃபுல்லாக தானே இல்லை, ஓரளவு நமக்கு இந்த சாரல் போடும்போது தானே இல்லை, அந்த மாதிரி தான். ஆனால் அதுவே ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு தெரில. கேமரா மட்டும் போச்சுன்னா அவ்வளோதான். அடுத்து அதுக்கு ஒரு பில்லு. இப்போலாம் ஒரு கேமரா வாங்கினாலே கோப்ரோ புதுசாக வாங்கணுன்னா எப்படி ஒரு 25,000 ரூபா மினிமம் ஆகும் ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்கணுன்னா. ஆனால் அடுத்து வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் எடுக்கணும், செகண்ட்ஸு வேணாம். ஏன்னா இந்த கேமராவில் ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இனி அடுத்து வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்லது தான் வாங்கணும். ஆனால் வாங்குறதா இருந்தால் இந்த கேமரா இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இதுவே எவ்வளோ தூரம் ஓடட்டும், அதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். இங்கே விட்டால் போதுமா? அங்கேருந்து தப்பாக இப்போ புக் பண்ணி ஏறிட்டேனா? இல்லை கரெக்டு தான். கரெக்டு தான். ஏன் அப்படி கேட்டீங்க? எல்லாம் கரெக்டாக எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை கரெக்டு தான். எவ்வளோங்க தம்பி? 172 172. சாப்பிட்டீங்களா நீங்கள்? போய் சொல்லாங்க. ஏன் அப்படி கேட்டீங்க? ஒழுங்காக சாப்பிடுங்க. வேறு வலிக்குது, க்ளவுஸ் வாங்கி போடுங்க. ஓகேக்கா. இல்லை க்ளவுஸ் போடுவேன், மழை இல்லை, அதனால தான் கழட்டி வச்சுருக்கேன். ஆமாம், போட்டோம்னா கை வலிக்குது போல இருக்கு. நான் 200 போட்டிருக்கேன். தேங்க்ஸ்க்கா. சரி, தேங்க்யூ. ஜாக்கிரதை. ஓகேக்கா. அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறது தெரியல, ஆமான்னு சொல்லிட்டேன். ஆனால் இதுதான் டிஃபன் சாப்பிட்ணும். ஓகே, இது 172 வந்துச்சு. கஸ்டமரு 1200 பே பண்ணாங்க. இப்போ நல்லாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டு இருந்தேன். அவங்கள இங்கே ட்ராப் பண்ணிட்டு பார்த்தாச்சுன்னா அப்படி போயிட்டுருக்க வழியிலே ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கன்னா 24 கிலோமீட்ரு. நான் டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் பைக் பூஸ்ட்டு. ஆனால் பிரச்சனை இல்லை, கஸ்டமர் 40 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே தான், பரவாயில்ல. நான் இங்கே என்ன பிளான் பண்ணேன்னா, இங்கே பொருள் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் பொருளிலே ஆர்டர் கிடச்சி, பரவாயில்ல, நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓடிபி ப்ரோ 0693 93 உட்காருங்க. இல்லை ப்ரோ, இப்படியே போயிடுங்க ஹைவேல. ஓகே ப்ரோ. லொக்கேஷன் போட்டு சொல்லணுமா உங்களுக்கு? இல்லை இது நம்ம அந்த மதுரை பைபாஸ் பிடிச்ச போகுது அதானே? பைபாஸில் போயிடுங்க, போயிடலாம். ஓகே ப்ரோ, ஓகே. நம்ம கஸ்டமரை விற்கப்பட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 23 கிலோமீட்டர் காமிக்குது. 24 இருந்துச்சு. நான் எங்கள் மெயின் ரோட்டில் வந்தேன், அதுக்கு முன்னாடி 23 ஆகிடுச்சு. ஓகே, 23 கிலோமீட்ரு 33 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. நம்ம இந்த மதுரை பைபாஸ் தாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெருங்குளத்துக்கிட்ட மதுரை பைபாஸ் பிடிச்ச போனோம். ஓகே, நைஸ். அது மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. இது ஏன்னா இது பைக் டேக்ஸில் 2 ரைட் இருக்குது. ஒன்று பைக் டேக்ஸின்னு வரும், இன்னொன்று பைக் பூஸ்ட்னு வரும். பைக் பூஸ்ட்னு வரது அமௌண்ட் கம்மியாக இருக்கும். உங்கள் ரைடு அப்படி தான் வந்துச்சு, அதனால எடுக்கல போல இருக்கு யாருமே. ஏன்னா இங்கெல்லாம் ஆட்கள் நிறைய இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, போயிடலாம். ஓகே ப்ரோ.
இல்லைன்னா உங்கள்ட்ட ஜிபேயில் இருக்கா? இல்லை ஜிபே நீங்கள் ஜிபே பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே தேங்க்யூ. செக் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 275 வந்துச்சு. கஸ்டமர் 300 பே பண்ணிட்டாங்க. அதாவது 500 நோட்டு கொடுத்தாங்க. பேலன்ஸ் 200 அவங்களுக்கு நான் ஜிபே பண்ணிட்டேன். அச்சோ, எல்லா வண்டியும் திரும்புது. வேணா வெயிட் பண்ணுங்க, நான் போகிறேண்ணா. போகலாம். நீ என்ன பண்ணுவோன்னா இங்கேருந்து சாப்பிடுவோம். நான் பக்கத்துலேயே ஒரு தட்டுக்கடை இருக்குது, இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நீ வெயிட் பண்ணலாம் கைஸ். இந்த வண்டி நிப்பாட்டலாமான்னு தெரியலையே. நிப்பாட்டுவோம், பார்த்துக்கலாம். 2 hours later. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆவடி கிட்ட தான் இருக்கேன். ஆவடி பஸ் ஸ்டாப் இங்கே பின்னாடி இருக்குது. ஸோ அந்த ரூட்டில் எப்படியே போயிட்டுருக்கேன். இப்போது நமக்கு ஒரு ரைடு வந்திருக்கு. நான் லாஸ்ட் எங்கே முடிச்சிருப்பேன்னா, நம்ம போரூரில் ஒரு ரைடு ட்ராப் பண்ண போனோமே. ஸோ அங்கே தான் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். பட் அங்கே 2 ரைடு முடிச்சிருக்கேன் அதை தாண்டி. அதுக்கப்புறம் அவங்க டிஃபன் சாப்பிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு ரைடு கிடச்சிச்சு. எங்கேன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. அங்கே நீங்கள் பட்டாபிராம் கிட்ட. அது ஒரு 230 ஏதோ வந்துச்சு. ஸோ அது கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு ரைடு ஆவடிக்கு. ஸோ அந்த 2 ரைடையும் முடிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஆனால் இது என்ன 19 கிலோமீட்டரு பைக் பூஸ்ட்டில் வந்துச்சுங்க. டக்குன்னு அசெட் பண்ணிட்டேன் யோசிக்காமல். அதுக்கப்புறம் அமௌண்ட் கேட்டு பார்த்தேன், ஒரு 250 பண்ணுறீங்களான்னு. அப்போ அவங்க நான் ஆள் யாரும் வரல, பொருள் தான் கொண்டு போகணும். அது ஒரு சின்ன ஒரு பேப்பர் மட்டும்தான். அப்புறம் பேசி ஒரு 230 சொன்னாங்க. ஓகே, இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கைஸ் லொக்கேஷனில் வந்துட்டேன். ஆனால் ஆளை தான் காணோம். ஓகே. ஓகேண்ணா. 3796 ஓகே. லொக்கேஷன் கரெக்டு தானேண்ணா? ஓகேண்ணா. ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 19 கிலோமீட்டர் காமிக்குது. 19 கிலோமீட்டர் 40 நிமிஷம். இது ட்ராப் எங்கே வருது பார்த்தீங்கன்னா, இது மாத்தூருங்க. நம்ம மாதவரம் போயிட்டு மாதவரத்தில் 2 லெஃப்ட் எடுக்க வேண்டியிருக்கும். எஸ், மாதவரத்தில் லெஃப்ட்டு. ஆனால் இந்த மாதிரி அவுட்ரு ஏரியாவிலேருந்து ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. மேபி கிடச்சாச்சுன்னா கொஞ்சம் வெயிட் ஆட் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, பார்த்துக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் வீடியோ கட் பண்ணி எடுக்கிறேன்னா, வீடியோலாம் ரொம்ப லெந்தாட்டு போகுதுங்க. இப்போ ஒரு ஃபுல் டே ஓட்டி வீடியோ எடுக்கிறேன்னா அது ஒரு 1.5 ஹவர் 1.25 ஹவர் வந்துடுது. அது எப்படியாச்சும் கட் பண்ணி ஒரு கொண்டு வந்தாச்சுன்னா அது ஒரு எவ்வளோ இருக்கும்னா ஒரு 40 மினிட்ஸு அந்த மாதிரி வருது. ஒரு 40 நிமிஷம் 35லேருந்து 40 நிமிஷம் அந்த மாதிரி வருது. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெருசு தான். வீடியோஸ் நான் எப்படி இருக்கணும்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே வர மாதிரிச்சுன்னா கரெக்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக. நான் அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி பண்ணாமல் போயிட்டுருக்கேன். இன்னுமே ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் வானத்தை பார்த்தா பயங்கரமாக மழை விட்டுட்டு வர மாதிரி இருக்குது. இருட்டு சரியான மழை இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி.